பிரைஸ் தி லார்ட். தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the covenant of the day. Praise the Lord. Today is 23rd April 2026, Thursday, வியாழக்கிழமை. கர்த்தர் நல்லவர். அவருடைய அன்பை எப்பொழுது ருசித்து அவருக்கு மகிமையாக வாழுங்க. கனிகளை கொடுக்கிற ஜனமாக நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போறோம். கொலோசியர் பவுல் சொல்றாரு. ஏன்னா பலவிதமான போதனைகள் அந்த சபைக்குள்ளே வந்து விட்டதுனாலே அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார் பவுல். அது கொலோசியர் 1 அதிகாரம் 10வது வசனம். Colossians chapter 1 verse 10. That you may walk worthy of the Lord, fully pleasing Him, being fruitful in every good work and increasing in the knowledge of God. Increasing in the knowledge of God. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒரு ஆழமான காரியத்தை இங்கே ஆலோசனையாக சொல்லுகிறார் பவுல். எப்படியாப்பட்ட போதனைகள் வந்தாலும் காரியங்கள் வந்தாலும் உங்களுடைய கிரியை ஆண்டவருக்கு மகிமையான கிரியையாக இருக்க வேண்டும். நீ செய்கிற காரியங்கள் ஆண்டவரை பிரியப்பட, fully pleasing Him, being fruitful in every good work. Hallelujah. And increasing in the knowledge of God. ஆண்டவருடைய நற்கிரிகளிலே ஆண்டவருக்கு மகிமையான, ஆண்டவர் பிரியமான வாழ்க்கையை, கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றும், அது மட்டும் இல்ல அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டுமா. You have to increase. வளருகிற ஜனம் எதையா? இயேசுவை அறிகிற அறிவு. இயேசுவை எப்படிங்க அறிய முடியும்? வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, அவரோடு பேசும் பொழுது, அவர் நம்மோடு பேசுவார், ஆவியார் நம்மளை நடத்துவார். அப்ப அவர் அறிகிற அறிவிலே நாம் வளரும் பொழுது எப்படியாப்பட்ட சோதனைகள் போதனைகள் வந்தாலும் நாம் நம்மை அசைக்க முடியாது. ஏன்னா நான் கர்த்தருக்குள்ளே வளர்ந்து அவருக்கு மகிமையான கனிகளை கொடுத்திருக்கிறேன் அல்லவா. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலை நல்ல ஒரு பாத்திரமாக, அவர் விரும்புகிற ஒரு ஜனமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னோடு என்னோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவர் உன்னிடத்தில் நல்ல கனி எது. ஏன்னா உனக்காக தன் ஜீவனை கொடுத்து உன்னை ரட்சித்திருக்கிறார். உனக்கு நித்திய ஜீவனை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். உனக்காகத்தான் சிலுவையை சந்தித்தார். காரணம், நீ இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும், பிசாசை ஜெயிக்க வேண்டும், வருகிற சோதனைகள் எல்லாம் ஜெயிக்க வேண்டும். You need to live a victorious life. For that only Jesus, He died on the cross. So நம்ம கிட்ட இருந்து ஆண்டவர் நல்ல கனிகளை எதிர்பார்க்கிறார். நல்ல வாழ்க்கை, தரமான வாழ்க்கை, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை, அதிலே வளர்கிற ஒரு ஜனமாக இருக்க வேண்டும். Must have a good understanding, dear brothers and sisters. இந்த நல்ல உணர்வு, புரிந்துணர்வு இல்லாமல் போனால் வாழ்க்கையில, குடும்பத்திலே எல்லாவற்றிலும் பிரச்சனைகள் தான் வரும். சாத்தான் எப்படியாவது நம்மளை அழித்து விட வேண்டும் என்று விரும்புகிறான். அதனால தான் பவுல் சொல்றார், ஐயா வாழ்க்கையில பிரச்சனை வரும், சோதனை வரும், என்ன செய்யுங்க? கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்க. Not pleasing your family or anybody, dear brother sister. Try to please God. நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்தும் பொழுது எல்லாமே சரியாகிவிடும். ஆமா, எல்லாமே சரியாகிவிடும். எல்லாத்தையும் சரியாக்க கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மிடத்துல நல்ல கனிகளை எதிர்பார்க்கிறார். அருமையிற, ஆகவே அவர் அறிகிற அறிவிலே விருத்தி அடைகிறவர்களாக நீங்கள், அதாவது கர்த்தரோட பிள்ளைகள் ரொம்ப சோர்வா, நான் ஆண்டவருக்கு விசுவாசிக்கிறேன், பலமா இருக்கிறேன், ஆனா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பலகீனம் இருக்கு, இந்த கஷ்டம் இருக்கு, இந்த குடும்பம் இப்படிலாம் தோல்வி கஷ்டம் சொல்லிட்டா எப்படி நான் விருத்தி அடைய முடியாது? அப்ப பவுல் சொல்றாரு, ஐயா இப்படிப்பட்ட சோதனை மத்தியில நீ ஆண்டவருக்கு மகிமையான காரியங்களை செய்து நீ விருத்தி அடைய வேண்டும். ஹல்லேலூயா. ஆமா தானுங்களே, அவரை பிரியப்படுத்தி விருத்தி அடைகிற ஜனமாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, that the may walk worthy of the Lord, fully pleasing Him, being fruitful in every good work and increasing in the knowledge of God. Increasing, dear brother and sister. உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய கிறிஸ்து வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கையினுடைய தரம், the quality of your life, எல்லாவற்றிலும் should be increased. ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுங்க.
சில காணிக்கை போட்டா 1 வெள்ளி தான் காணிக்கை, இல்லாட்டி 5 வெள்ளி இல்ல 10 வெள்ளி, அதுல ஒரு இன்க்ரீஸே இருக்காது. ஆனா ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு இன்க்ரீஸ் வேணும். ஐயோ பெருக, எப்படி யோசிச்சு பாருங்களேன். நீ அளக்கிற அளவின்படி உனக்கு அளக்கப்படும் என்று இயேசுசாமி சொன்னார். ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அறிகிற அறிவிலே வளருங்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நற்காரியங்களிலும் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். ஒரு ஜபத்தை கேட்பார், ஒரு அற்புதம் செய்வார். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். இன்றைக்கு நோக்கி பார்க்கிற சகோதர சகோதரிகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அவங்க கண்ணீருக்கு ஒரு பதிலை கொடுங்க. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் அவங்களுக்கு நடப்பதாக ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். என் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரிய, கர்த்தருடைய நற்காரியங்களிலே வளர்கிறவர்களாக இன்க்ரீஸ் இருங்க. உங்களுடைய தரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தட்டும். Take care and God bless.